Exercise 3.10, question number 6. In a triangle ABC, A equal to 18 cm, B equal to 24 cm, C equal to 30 cm, so that its area is 216 square centimeter னு prove பண்ணணும். So இங்க மூணு சைடு கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ண போறோம்னா ஹெரோன்ஸ் ஃபார்முலாவை எடுத்துக்கலாம். We know that area of triangle is square root of s into s minus a into s minus b into s minus c. So இங்க s ன்றது செமி பெரிமீட்டர்ல வரணும். So a plus b plus c divided by 2. So s ன்றதை முதல்ல கால்குலேட் பண்ணிக்கலாம். So s is equal to, so a 18, b 24, c 30 divided by 2 ன்னு இருக்கு. So இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா so 72 ன்னு கிடைக்கும் divided by 2. So 72 ஐ 2 ஆல் டிவைட் பண்ணோம்னா 36. So is equal to 36 centimeter. So இங்க s minus a, s minus b, s minus c ன்னு இருக்கு. So அதை கால்குலேட் பண்ணிக்கலாம். s minus a அப்படின்றது 36 minus 18 it is equal to 18. S minus b equal to 36 minus 24 it is equal to 12. So அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது s minus c it is equal to 36 minus 30 it is equal to 6. இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் 216 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸோ ஃபார்முலாவில் எழுதிக்கலாம். டெல்டா இட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ்னுடைய வேல்யூ 36, s மைனஸ் ஏனுடைய வேல்யூ 18, s மைனஸ் பினுடைய வேல்யூ 12, s மைனஸ் சினுடைய வேல்யூ 6. இப்போ ஸ்கொயர் ரூட் ரிமூவ் பண்ணுறதுக்காக ஸ்கொயர் டேர்ம்ஸாக ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஸோ 36 எப்படி பிரிச்சுக்கலாம்னா 9 4s are 36, 9 2s are 18, 4 3s are 12. ஸோ இங்கே 6ன்னு இருக்கு. ஸோ எல்லாமே ரூட்ல இருக்கு. ஸோ கவனிச்சு பார்த்தோம்னா 9 இருக்கு. ஸோ நம்மளுக்கு ரிசல்ட்டில் என்ன கிடைக்கும்? இட் இஸ் ஈக்குவல் டு 9. ஸோ அதே மாதிரி 4 ஸ்கொயர்னா ரிசல்ட் என்ன வரும்? 4ன்னு கிடைக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்கும்போது 2 3s are 6, அதே மாதிரி 6 இருக்கு. அப்போ 6 ஸ்கொயர்னா ரிசல்ட் என்ன கிடைக்கும்? 6ன்னு கிடைக்கும். ஸோ 9 6 are 54 into 4 216. So it is equal to 216 square centimeter. So area of triangle 216 square centimeter. So இதான் ப்ரூவ் பண்ண சொல்லிருந்தாங்க. ப்ரூவ் பண்ணிட்டோம். So this is a final answer. Thank you.